வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் செகண்ட் சப்போர்ட் அப்படி முக்கியமானதுங்க மாதிரி சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலும் செகண்ட்லேருந்து மார்க்கெட்டில் செல்லிங் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்காக இந்த இதெல்லாம் டெலகிராமில் கொடுத்துருந்தோம். இதை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதையும் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியல. அங்கேருந்து ஒரு ஃபால் வந்து ஃபஸ்ட்டு அந்த ரேஞ்சில் போய் கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் தொட்டு தான் மார்க்கெட் வந்து ஜூம் பண்ணி பார்த்து தெரியும். கரெக்டாக நம்ம கொடுத்த லைனை தொட்டு தான் அங்கேருந்து மார்க்கெட் பால் ஆனிச்சு. மறுபடியும் இதை பிரேக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட அதில் 5 மினிட்ஸ் கூட அதில் க்ளோசிங் இருக்கணும்ல, அங்கேருந்து ஃபால் ஆனது தான் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் ஆனிச்சு இந்த ரேஞ்ச் வரைக்கும், ஃபஸ்ட்டு சப்போர்ட் வரைக்கும். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டியில் அவன் சொல்லியிருந்தான் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்கும். தாண்டினா தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படிலாம் பட்சத்தில் இங்கேருந்து செல்லிங் வரும்னு சொல்லியிருந்தான். ஆனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை தாண்ட முடியல. மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துட்டு அதுலேருந்து ஒரு ஃபால் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நம்ம சொன்னபடி தான் இருந்துச்சு. நம்ம சென்செக்ஸில் நேற்று வீடியோ போடலை. சரி, ஓகே. நிஃப்டிலேருந்து பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்சைட் கேண்டில் தான். மேலே ஹையும் பிரேக் பண்ணி லோவும் பிரேக் பண்ணி இன்சைட் கேண்டில் தான் இருக்குது. ஒருவேளை இந்த லோவை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அது எந்த ரேஞ்ச் வரைக்கும்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான் பிரேக் நடந்து போன இடம். அதாவது 25,222 இந்த ரேஞ்ச் வரைக்கும் திருப்பி இதில் ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். நாளை மார்க்கெட்டை பொறுத்தவரை பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இது டே கேண்டில் படி. சரி, ஓகே. 50 மினிட்ஸில் பார்ப்போம் அதுக்கு என்ன லெவல்ஸ் இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,478 அப்படிங்கிற ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. செகண்டை பொறுத்தளவுக்கு 25,559. தேர்ட் வந்து 25,637. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 25,378 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 25,318, அடுத்து 25,222. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் ஆகும்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டிங் சப்போர்ட் வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்தையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஈஸியான ஃபால் இருக்கும். இந்த 318லேருந்து 222 ரொம்ப ஈஸியாக ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில். இதையும் தாண்டி கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த இடமும் ஒரு ஒரு டே செட்டப்பில் தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். சரி, ஓகே. அதேபோல் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து செகண்ட் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். செகண்டுங்கிறது ஸ்ட்ராங்கான இப்போ ரெண்டுலேயுமே செகண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. எப்பவுமே நம்ம ஃபஸ்ட்டு தான் பார்ப்போம். அந்த செட்டப்பில் இல்லை இது. பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் சப்போர்ட் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. செகண்ட் சப்போர்ட் தொட்டாலும் அப் சைடு போகிறது வாய்ப்பு உண்டு. இதை பிரேக் பண்ணால் பெரிய ஃபால் இருக்கும். அதேபோல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நிஃப்டியாவது இன்சைடாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லோவை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. இதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் படி மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃபால் ஆனாலும் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 56,400 ரேஞ்ச் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். அதாவது இந்த கேண்டோட லோ வரைக்கும் வரதுக்கான இந்த கேண்டில் வரும்னு நினைக்கிறேன். இந்த கேண்டில் லோ தான் வரும். இந்த கேண்டில் லோ தான் நமக்கு வந்து அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். இதையும் பிரேக் பண்ணினா மார்க்கெட் வந்து அடுத்தது ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபாலுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் இதோட லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 56,875 அப்படிங்கிற ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. செகண்டை பொறுத்தளவுக்கு 57,098 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. தேர்டை பொறுத்தளவுக்கு 57,628. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 56,690 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 56,349. தேர்ட் வந்து 56,067. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பிரேக் பண்ணால் அடுத்தது ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் செகண்ட் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். இந்த செகண்டுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான செட்டப் தான். அதாவது இந்த டே ஹை வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண பட்சத்தில் இதை கூட மாற்றலாம். ஆனால் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஆனால் இந்த இடம் வரைக்கும் கூட போகிறது வாய்ப்பு இருக்குது. அவர் எல்லோ ஜோன் கூட போடலாம். எல்லோ ஜோனாக போட்டோம். இந்த எல்லோ ஜோன் பிரேக் அதாவது இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஸ்ட்ராங்காக தொட்டாலும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த எல்லோ ஜோனை தாண்டிடுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் அப்சைடுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல பிரேக் பண்ணோன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதோட வாய்ப்பு உண்டு. வெரி புல்லிஸாக போகும் இது பிரேக் பண்ணானா.
அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பனை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை கேப் அப் இந்த மாரி கொடுத்தாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இது மேலே கொடுத்தாங்கன்னா மார்க்கெட்டில் அப்சைடு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் கொடுத்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா, மார்க்கெட்டில் ஒரு அப்சைடு போயிட்டு இடம் திருப்பி கால் தான் இருக்கும். அது ஓப்பனை பொறுத்து இருக்குது. ஓப்பன் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் பண்ணாங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் மேலே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறது வாய்ப்பு உண்டு. சப்போர்ட் கீழே ஓப்பன் பண்ணாங்கன்னா, மார்க்கெட் லேசாக அப்சைடு போயிட்டு திருப்பி டவுன் வரதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தவரை நிஃப்டி மாதிரி தான் இன்சைடாக தான் முடிச்சிருக்காங்க. நேற்றோட கேண்டிலுக்கு இன்சைடாக தான் முடிஞ்சிருக்கு. லோ பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த பிரேக் நடந்த அந்த ஏரியா வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு, இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு கூட வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இது வந்து 50 மினிட்ஸ் பார்ப்போம் என்ன மாதிரி லெவல்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 83,436 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 83,602 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்டை பொறுத்தளவுக்கு 83,781. சரி, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது நேற்றோட லோ தான். 83,150 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 82,816. இதில் வந்து நான் 2 சப்போர்ட் தான் போட்டிருக்கேன். இது என்ன மாரி வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால மார்க்கெட்டில் ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படிதான் நம்ம நிஃப்டி எல்லாத்துலேயுமே அதே மாதிரி சொல்லி நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் இந்த 82,816 வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்கும். இதையும் விட்டு இறங்கினா பெரிய ஃபால்ட் இருக்கும். அதனால நம்ம இது வரைக்கும் போட்டிருக்கோம். இதில் வந்து அப்சைடு திரும்பறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதை தொட்டால் மார்க்கெட் அப்சைடு போகிறது வாய்ப்பு அதிகம். இந்த ரேஞ்சையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் அடுத்தது பெரிய ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடத்த நாளைக்கு ஓப்பனை பொறுத்து தான் இருக்குது. நாளைக்கு வந்து ஒரு கேப் அப்பு கொடுத்து இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அதுவும் நம்ம தேட தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் ரிஸ்க் தான். தேட தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் தொட்டால் இறங்க தான் வாய்ப்பு. ஆனால் அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து ஓப்பனே வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் கூட போயிட்டு திருப்பி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சப்போர்ட் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட் ஃபால். இதுதான் மூணுத்துலேயுமே உள்ள பேர் என்னென்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணால் மார்க்கெட் அடுத்தது ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.